தம்பி விஜய் தம்பி, இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கூட்டத்திலேயே 26 கருப்பாடு இருக்குது. 26 கருப்பாடுனா உங்கள் கட்சியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு 26 கருப்பாடு உங்கள் கட்சியிலே இருக்கானுவா. ஆனால் திமுகனும் ஏவிகாரனும் விலை கொடுத்து வாங்கிட்டானுவோம். ஒவ்வொருத்தனுக்கும் 1 கோடி கொடுத்துருக்கானுவோம். ஆகையால் விஜய் தம்பி பார்த்துக்கிடுங்க. ஆனால் உங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த அவங்க கட்சியிலே இருக்கிறவங்களும் இருக்கானுவோ. ஆகையால் பார்த்துக்கிடுங்க, இருக்கானுவோ. ஆனால் பேரெலாம் சொல்ல முடியாது. நான் பேர் சொன்ன வழி கொண்டுருவானுவோம், என்ன கொலை பண்ணிடுவானுவோம். ஆனால் நான் அந்த அளவுக்கு சொல்ல விரும்பல. இருந்தாலும் விஜய் தம்பி சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி நல்லவனை யாரோ அவனை திப்பாட்டுங்க. அது உங்களுக்கு வந்து வெற்றி வரும், வெற்றிக்கு மேலே வெற்றி வரும். விஜய் தம்பி சத்தியமாக சொல்கிறேன். அண்ணா தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ இல்லை, நானும் இன்னொரு ஒரு 50 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இப்போல்லாம் உள்கூத்து நடக்கும். ஏன்னா இவனு ஓட்டுக்கு காது கொடுக்கறத விட இவனை விலைக்கு வாங்கிடுவோம், விஜய் கட்சிக்காரனை விலைக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு பண்ணுவோம். இந்த பயிலுவோம் திட்டு பயிலுவோம். ஆகையால் எந்த கிழமை தெரியாது, திராவிடமே திராவிடமே தேவையாது. தமிழ்நாடு அதுதான் நமக்கு முக்கியம். தமிழ்நாடு தான் முக்கியம், திராவிட நாடு தேவையில்லை. திராவிட நாடு வந்து இப்போ வந்துட்டு தமிழ்நாடு இதுதான் நமக்கு நாடு. விஜய் தம்பி நான் சொல்லிக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். தமிழ்நாடு தான், திராவிட நாடு கிடையாது. நமக்கு திராவிட நாடு கிடையாது. தமிழ்நாடுனாக்கா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இது வாழ நாடு. திராவிட நாடு இந்து நாடு தமிழ்நாடு, ஓகேவா? ஆகையால் இது வந்துட்டு திராவிட நாடு சொல்ல முடியாது. எவனோ சொல்கிறான் கடவுள் இல்லை அப்படி இப்படி அது இந்த தேவையில்லை நமக்கு. அவங்க பேச்சுக்கு அவங்க சந்தோஷம் கொண்டாடலாம். ஆனால் தமிழ்நாடு மக்கள் சந்தோஷம் கொண்டாட முடியல. தமிழ்நாடு மக்கள் வந்து நாசமாக போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கு என்ன கொண்டு வரணும், அதுக்கு ஒரு நாடு கொண்டு வரணும். என்னமா அதுக்கு தான் தமிழ்நாடு. திராவிடம் வேண்டாம், தமிழ்நாடு தான் வேணும். விவசாய நாடு, தமிழ்நாடு விவசாய நாடு. எப்படி விஜய் தம்பி நான் சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து தமிழ்நாடு இல்லை, விவசாய நாடு. என்ன இதில் வந்துட்டு நிறைய வந்து என்ன ஊடுருவாங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய ஊடுருவி தமிழ்நாட்டை வந்துட்டு அப்புறம் ஆக்கிரமிக்காங்க. அது வேண்டாம். என்ன தமிழ்நாடை நம்ம தான் காப்பாற்றணும். இந்திக்காரன் வருவான், எல்லாம் வருவான். ஆனால் நமக்கு தேவையில்லை. தமிழை தான் வாழணும், தமிழ்நாடு தமிழ் தான் இருக்கணும், ஓகேவா? ஆகையால் விஜய் தம்பி இதுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வருவீங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் உண்மை சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப மனது கொந்தளிக்குது தமிழனுக்கு. அதான் தமிழ்நாடு மக்களை ஃபுல்லாக சொல்கிறேன் நான். தமிழ்நாடு மக்களை கொந்தளிக்குது, ஆனால் சொல்ல முடியல. ஆனால் என்னால் எனக்கு வந்துட்டு செல்லில் பேசிகிட்டு இருக்கேன். நான் மீட்டிங்லாம் பேச வரமாட்டேன், ஏன்னா தேவையில்லை எனக்கு. ஆனால் விஜய் தம்பி இதை நீங்கள் வந்து எப்படி கொண்டு போவீங்க, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்களோ, அதை உங்கள் கூட்டத்தில் எத்தனை கற்பாடு இருக்கோ அதை ஃபுல்லாக தூக்குங்க. உங்கள் கூட்டத்தில் கற்பாடு இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் உங்கள் கட்சிக்கு வராமல் இருக்கிறதுக்காக உங்கள் கூட்டத்திலேயே ஆள் இருக்குது. பல கோடி கொடுத்து திமுகவும் ஏடிஎம்கேவும் வந்துட்டு உங்கள் கட்சியை வந்துட்டு கட்சியை இல்லாமல் பண்ணுறானுவோ இந்த பயிலுவோம். ஆகையால் ப்ளீஸ் விஜய் தம்பி கவனமாக இருங்க. ஆனால் நீங்கள் வரணும், சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் வரணும். ஓகே பாய். ஆனால் இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தர முடியாது. ஆனால் எவன் வந்து என்னை கைது பண்ணட்டும், அதை பற்றி நான் கவலையே பண்ண மாட்டேன். எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இதுமா தனி ஒருவன். ஆமாம், நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டுருக்கேன். ஓகே பாய். விஜய் தம்பி வாழ்க வளமுடன். விஜய் தம்பி உங்கள் அம்மா அப்பா வாழ்க வளமுடன். பாய். என்ன சாரி, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாக்கா அதை மன்னிச்சிடுங்க. நல்லது பேசியிருந்தாக்கா அதுக்கு எனக்கு டேக்ஸ் சொல்லுங்கள். ஓகே பாய்.